இன்றைக்கி ஒரு செய்தியை நான் பார்த்தேங்க. அந்த செய்தி சாதாரண ஒரு செய்தி தான், ஒரு குட்டி தலைப்புச் செய்தி. மெட்ரோ ட்ரெயினில் முதல்வர் விஜய் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து விட்டு மெட்ரோ ட்ரெயினில் விஜய் அவர்கள் பயணம் செய்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்குள்ள ஒரு யோசனை, டிக்கெட் எடுக்காமல் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போக முடியும், இல்லை ட்ரெயினில் எப்படி போக முடியும்? ஒருவேளை ட்ரெயினுக்குள்ளே டிக்கெட் எடுக்காமல் யாராவது வந்திருக்காங்களா அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இப்போ மெட்ரோ ட்ரெயினில் விஜய் அவர்கள் போனது செய்தி கிடையாது, அதுக்கு பின்னணியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அண்ணன் வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஐயோ 7 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களாமே, அதுலேயும் செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்துருக்கீங்களாமே. ஒரு பக்கம் இடி, இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்னொரு பக்கம் நீதிமன்றம், இப்படின்னு சொல்லி எல்லாருமே செந்தில் பாலாஜியை சுத்து போட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் நேக்கா கோர்த்துட்டார் பாருங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு சின்ன தப்பு நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை திருத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அதே மாதிரி தான் சின்னதாக அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆங்கிலம் சரியாக தெரியலனா நம்முடைய சேலரி ஹைக்காக இருக்கட்டும், அப்ரைசலாக இருக்கட்டும், இதெல்லாமே கிடைக்காம போகலாம். ஸோ நம்ம ஐடியாவை சரியாக சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை ஈஸியாக நீங்களும் கற்றுக்கணுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் இந்த ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படிங்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் மிஸ் நோவா அப்படிங்கிறவங்க ரெடியாக இருப்பாங்க. அன்லிமிட்டடாக நீங்கள் அவங்க கூட தமிழ்லேயே பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆங்கிலத்தில் நீங்கள் பேச ஏதாவது தவறு விட்டுட்டிங்கன்னா அதை தமிழில் பேசி ஆங்கிலத்தில் அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. தினசரி ஒரு 30 நிமிஷம் இது கூட நீங்கள் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது 3லேருந்து 4 வாரத்திலேயே அதிகமாகும் என்பதை கிளைம் பண்ணுறாங்க சூப்பர் நோவா. இதில் குரூப் கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நம்ம தப்பாக பேசி யாராவது நம்மளை கேவலமாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறுமனே ChatGPT, யூடியூப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டும் பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சூப்பர் நோவா உதவியாக இருக்கும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதல் செய்தியாக நான் கேட்க வேண்டிய, நான் சொல்ல வேண்டிய, நான் பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. அதாவது புளியரை அந்த செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் போஸ்ட் இன்றைக்கி விரிச்சோடி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ, விஷுவல்ஸ், புகைப்படம், செய்திகள் இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். 3 மாதத்துக்கு கனிம வளம் அப்படிங்கிறது அண்டை மாநிலங்களுக்கு போகக்கூடாது, எக்ஸப்ட் புதுச்சேரி, அவ்வளோதான். இதுதான் தமிழக அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய புதிய ஒரு சட்டம். அமலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தடை. அப்போது இந்த புளியரை செக் போஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே வெறிச்சோடி இருந்தது அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படியே எல்லா நாளும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான். அப்போ தான் புரிஞ்சிச்சு, என் மனசுக்கு மட்டும் இல்லைடா, என்டையர் தென்காசி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாரும் இதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க மாநிலத்துக்கு தேவையான கனிம வளங்களை அவங்க மாநிலத்துக்கு தேவையான இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் அவ்வளோதான். அதை விட்டுட்டு அடுத்த மாநிலம் ஏமாளி மாநிலம், அங்கே காசு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் கனிம வளத்தை இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம், அங்கே மலைகள் காணாமல் போனால் என்ன, குஞ்சுகள் காணாமல் போனால் என்ன, நம்முடைய வேலைகள் நடந்தால் போதுமே அப்படின்னு சொல்லி சில மாநிலங்கள் இருக்காங்க. சில ஏமாளி மாநிலங்களும் இருக்கிறார்கள். சார் 100 ரூபா வெட்டுனீங்கன்னா டன் கணக்கான இருக்கக்கூடிய பாறையை எந்த விதமான செக்கிங்கும் இல்லாமல் நம்ம செக் போஸ்ட்டை கடந்து போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வழியாக ஒரு மலையாளம் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒரு 10-15 தினத்துங்களுக்கு முன்னாடி நாமும் இதே வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி ஒரு இருந்த ஏரியா தான் இந்த புளியரை செக் போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வெறிச்சோடி கிடக்கு. அப்போது கனிமம், வளம், சுரண்டல்னு பேசிகிட்டு இருந்த நாதாக்காவை சார்ந்தவர்கள் யாராவது இதை பாராட்டி பேசினார்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அந்த மனசு பாருங்களேன், வேறு எந்த கட்சியும் அவர் தேடவே இல்லை. கனிம வளம், சுரண்டல் இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி பக்கம்லாம் ரொம்ப முக்கியமான போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஏகப்பட்ட கனிம வள சுரண்டலுக்கு எதிராக அவங்களுடைய போராட்டம் வீரியமிக்கதாக இருந்திருக்கு. நாமளே அதை பாராட்டியிருக்கோம். அப்படி இருந்துமே வன்மம் ஏன்? விஜய் அவர்களுடைய தாவேகா ஆட்சி இதை செய்து விட்டது, அதை நாங்கள் பாராட்டுறோம், இது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக இது தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு புரிதலுடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்
அந்த மாண்பு எல்லாத்துலேயுமே நாம் தமிழர் கட்சி இப்போ அரசியல் மாண்பை பற்றி தானே பேசுகிறாங்க. சரத்குமார் அவர்களுடனும் நயினார் நாகேந்திரன் அவர்களுடனும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் போனது அரசியல் மாண்பு. அந்த பக்கமாக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தது அரசியல் மாண்பு. அப்படி இருக்கும்போது அரசியல் மாண்பாக ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சருடைய 2.5 வருடங்களே இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்திருக்கக்கூடிய இந்த சாதனையை பாராட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காருப்பா. அதை கேள்வி என் மனசுலையும் ஒரு நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தாவேகா, இளைஞர்களுக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க நாம் தமிழர் கட்சி. அதில் ரொம்ப பெரிய அளவில் இளைஞர்களிடம் கேள்விகளும் இளைஞர்களுக்கு பலவிதமான வரலாற்று புரிதல்களும் ஏற்பட காரணமான இருந்தவர் சீமானவர்கள். அப்படிப்பட்டவங்க இதை பாராட்டி பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் வீரியமிக்க அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிறது தான் தோன்றல். யாருக்கு இது எப்படி, ஏன் அவங்க பாராட்டாமல் விடுறாங்க? இதெல்லாம் செஞ்சாலும் திமுகவை நாங்கள் சாட மாட்டோம், ஆனால் தாவேகாவை நாங்கள் சாடுவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை. சுச்சா போயிடுவ முச்சா போயிடுவ அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் காலம் அதற்கான பதில் சொல்லும். நீங்கள் வன்மத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் புரிதலுடன் அரசியல் செய்தால் இந்த கட்சிக்கு நல்லது, அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காக அவங்களுடைய உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி எந்த திசையில் பயணம் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த திசையை விட்டுட்டு நமக்கு இந்த திசை தான்ப்பா, நமக்கு இவனை அடித்தாதான்ப்பா அப்படின்னு சொல்கிற அதே திசையில் உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்கள். அது சரியான பயணமாக தோன்றவில்லை என்பதை அரசியலை கொஞ்சம் படித்தவன் அப்படிங்கிற விதத்தில் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கே புத்திமதி சொல்கிறதுக்கு நீ பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு கேட்டால் அப்பா டக்கர்லாம் கிடையாதுப்பா. என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லிட்டேன். அதை கேட்குறதும் கேட்காமல் இருப்பதும் உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய அரசியல் மாண்பு. அம்பிட்டு தான். சரி, டிவிஎஸ்சி செமையா பம்பர் மாதிரி சுற்றி சுற்றி நிறைய பேரை லாவகமாக பிடித்து எடுக்கிறார்களாமே, அது என்னன்னு சொல்லி பார்த்தா 7 பேர் மேலே வழக்கு பதிவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி சார் A1 அப்படின்னு சொல்லி, A1 அக்யூஸ்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்கங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை திமுக காரங்க நிறைய பேர் A1 குற்றவாளி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த வழக்கில் அவர் தான் A1 இருக்காரப்பா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு எதையும் இழுத்து விட்டுறாதீங்க. முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் எஸ் விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் டி ராமதுரை முருகன், முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் ஆர் பன்னீர்செல்வம், முன்னாள் தனிப்பட்ட உதவியாளர் பாஸ்கர், செந்தில் பாலாஜி நெருங்கிய தொடர்புடையவர் ரத்தேஷ் ராஜ் சண்முகவேல், எஸ் கார்த்திக் என்கிற முலானூர் கார்த்திக், மேலும் மதுபான ஆலைகள், பீர் தயாரிப்பு நிறுவனங்கள், போக்குவரத்து நிறுவனங்கள், பாட்டிலிங் நிறுவனங்கள், டாஸ்மாகின் அடையாளம் காணப்படாத அரசியல் ஊழியர்கள் மற்றும் பிற நபர்கள் ஆகியோரும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது. அதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருந்தீங்க, அதில் குறிப்பாக இந்த ரத்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கடந்த ஆட்சியில் பயங்கரமாக பவர் சென்டராக இருந்தாங்க. நாங்கள் தான்ப்பா பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவரை பற்றிலாம் அடிக்கடி நிறைய பேர் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முக்கியமான ஊடகங்கள் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் யூடியூபர்ஸ், சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள், மாரிதாஸ், இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. எல்லார் மேலேயும் நமக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சில விஷயங்கள் சில நபர்கள் பேசுவது மக்களுக்கு தேவையானது, அரசியலுக்கு தேவையானதுன்னு அதை எடுத்துக்கொள்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் இந்த ரத்தேஷாக இருக்கட்டும், நம்ம டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவங்க யூடியூபர்ஸ் மட்டும்தானே தவிர மீடியாக்கள், அதிகமான மீடியாக்கள் யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட சனி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினார். விஜய் அவர்களை பற்றி காரசாரமாக விவாதம் வைக்கிறாரு, இவனெல்லாம் பிடிச்சு அவனெல்லாம் பிடிச்சுன்னு ஒருமையில் பேசுகிறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மையார் பார்த்த பார்வை மாதிரி விஜய் அவர்கள் அவரை ஒரு பார்வை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் கிடையாது. அவர் நடத்துறது இப்போ மஞ்சப்பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சு. அவனுடைய குடும்பம் இவளுடைய குடும்பத்தை எப்படி சீரழித்தது தெரியுமா, அவனுடைய கள்ளக்காதலனை, இப்படித்தான் நிறைய அதில் பத்திரிகையாளர்களாக மாறி மஞ்சப்பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்லாம் நம்ம அந்த காமக்கதைகள் அப்படின்னு சொல்லி படிப்போம் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நக்கீரன் எடுத்து படித்தா போதுன்னு சொல்கிற அளவுக்கு அதனுடைய தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அவர் இன்னும் அந்த பத்திரிக்கைனா ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிக்கையாக இருந்துச்சு நக்கீரன் அப்படின்னு சொல்லும்போது. நான் சின்ன வயசில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனால் அப்போ அதாவது பஸ் ஸ்டாண்டில் நினைச்சுன்னா ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய ஒரு அந்த மேகசின் அப்படின்னா அது நக்கீரனாக தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வருவாங்க, படிப்பாங்க, ஜூவி படிப்பாங்க. அது ஒரு காலம். அதில் இருக்கிறது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி உண்மையை பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே சும்மா சொம்படிப்பதும் பேசுகிறதும், சும்மா மீசி உதார் விடுவதும். சார் உண்மையாக பேசுங்க, உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளோதான், அவுடேட்டட் அதெல்லாம். பட் இனி அந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வரலாம்.
சும்மா ஒரு விமர்சனத்துக்காக திமுகவினுடைய கொத்தடிமைகள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா டாஸ்மார்க்கை இனிமே நாங்கள் எம்ஆர்பிக்கே கொடுக்க போகிறோம்ப்பா. எம்புட்டு வருஷ பிரச்சனையா? 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். 10 ரூபா வாங்கினா என்ன வேணாலும் செஞ்சுக்கூடா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த நாள் அவங்க சஸ்பெண்டு. அவரை மேற்பார்வையாளராக இருந்தவங்களும் அவருக்கான மேற்பார்வையாளராக இருந்தவரும் சேர்த்து சஸ்பெண்டு. ஏன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட சஸ்பெண்டை பார்த்ததுனாலே என்னவோ இப்போ எம்ஆர்பி விலைக்கே நாங்கள் என்ன கொடுக்குறோம், இனி மது விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஐயா குடிமக்களே, குடிமகன்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் ஒப்புதல் அளித்திருப்பதால் 10 ரூபாய் இனி யாராவது வாங்கினாங்கன்னா வீடியோ எடுங்க, அப்படியே வெளியில் விடுங்க, உடனடியாக அவங்களுக்கு சஸ்பெண்டை வாங்கி கொடுத்துருங்க. அம்பிட்டு தான் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ. நம்ம 10 ரூபா போச்சுன்னா அவனுக்கான வேலை போகணும். அம்பிட்டு தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். 10 ரூபா ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் அப்படின்னு கேட்டேன். 10 ரூபா என்னப்பா அவ்வளோ பெருசான்னு கேட்டால், சார் 10 ரூபா வச்சு தான் சார் இன்றைக்கி பல பிராண்ட் அவங்களுடைய குட்டி பாக்கெட்டு நிறைய பொருட்களை வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. வெறும் 10 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் சார் பிராண்டே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் 10 ரூபா ரொம்ப பெருசு தான். டாஸ்மாக் முறையீடு குறித்து 3 மணி நேர லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு பின் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி. என்ன தெரியுமா பேட்டி கொடுத்திருந்தாரு? நான் இதில் எஃப்ஐஆர்லையும் இல்லை பார்த்துக்கோங்க. என்னை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாட்டி விட்டுருக்காங்க. செக் பண்ணாங்க, என் கதவை திறந்து விட்டு பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் செக் பண்ணிக்கிட்டு இங்கே எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டாங்க. இது ஒரு அரசியல் பழிவாங்குதல் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மாக இருக்குது. சரி, இதுக்கு பிறகு அடுத்ததா இல்லை சார் நீங்கள் ஈடியில் அடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் எல்லாத்துலேயுமே சிக்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை குறி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன தெரியுமா லாபகமாக சொல்லிட்டாரு. என்ன மட்டுமா? அப்படிலாம் கிடையாது. பாருங்களேன், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முக்கியமான நபர்கள், ஏவா வேலு அவர்களாக இருக்கட்டும், நேரு அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமேலே அவங்க அப்படி தான்ப்பா பழிய போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி வாங்க ராசாக்களா கூட்டத்துக்கு வாங்க, என் கூட கூட்டு சேருங்க, நம்ம எல்லாம் ஒன்றா உள்ளக்க போகலாம், இல்லாட்டி ஒன்றா வெளியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். எங்களுடைய அடுத்த வக்கீல்கள்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அடுத்ததாக சானவாஸ் அவர்களுடைய சலம்பல் ரொம்ப கூடுதலாக இருக்குது. சீக்கிரமாக மனுஷன் திமுக ஐக்கியமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. குறிப்பாக விசிகா இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். விசிகா தாவேகாவினுடைய அமைச்சரவையிலும் இடம் பெற்றிருக்கிறது. அப்படி இருந்தும் தாவேகா ஒரு கொள்கையற்ற கூட்டம், அந்த கூட்டத்தை நம்பி போகிறவங்கலாம் முட்டாளு, அடிமுட்டாளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சானவாஸ் அவர்களுடைய பேச்சுக்கள் இருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உட்பட்டு வருகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிக்குள்ளேயே பெரிய கழகத்தை உருவாக்க நினைக்கிறியப்பா, உனக்கு ஆம்பிஷன் அஜெண்டா தான் என்ன அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் சானவாஸ் அண்ணனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் பேச மாட்டார், அண்ணனுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தால் மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் என்னால் பார்க்க முடிந்தது. சரி, கடைசியாக அந்த மெடிக்கல் சீட்டுக்கு என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அந்த பஞ்சாயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில் தாராளமாக தாரை வார்க்கப்பட்ட தமிழ்நாடு மருத்துவர்களின் உரிமையை மீட்டெடுத்து வரலாறு படைத்திருக்கிறது தாவேகா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கடந்த கால ஆட்சியில் தங்கள் நிர்வாக திறமை இன்மையாலும் மெத்தன போக்கினாலும் தமிழகத்திற்கு உரிய உயர் சிறப்பு, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, மருத்துவ இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஆல் இந்தியா கோட்டா தாராளமாக தாரை வார்த்துவிட்டு இன்று மக்கள் செல்வாக்கை இழந்து அமர்ந்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான தகவலின் அடிப்படையிலும் பொய்களின் அடிப்படையிலும் முதலை கண்ணீர் வடிப்பது வேடிக்கையாக உள்ளது. வேற யாருமே இல்லை, அமைச்சர் அருண் அவர்கள் தான் இந்த ட்வீட்டை போட்டிருக்கார். கடந்த ஆண்டுகளில் உயர் சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பின் மாநில ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவர்களை கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் அனைத்தும் எவ்வித நிபந்தனைகளையும் இன்றி அகில இந்திய தொகுப்பிற்கு ஆல் இந்தியா கோட்டா ஒப்படைக்கப்பட்டன. அதாவது நம்ம மாநிலத்தில் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை க்ளோஸ் ஆகலை, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாததுனால ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அதை அனுப்பி விட்டுட்டாங்க. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவ்விடங்கள் ஒன்றிய அரசு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் கட் ஆஃப் அகில இந்திய தரைவரிசை பட்டியல் ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் மூலம் நிரப்பி வந்தது. இதனால் தமிழ்நாட்டுக்கு அரசு மருத்துவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இது எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா 2024 நடந்திருக்கு, 2025 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் அகில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்டு விட்டன. அன்னைக்கு நீங்க செஞ்ச வரலாற்று துரோகத்தை மூடி மறைப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நாங்கள் போய் போராடி ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ஆண்டு 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் காலியாக இருந்த போதும் முந்தைய ஆட்சியைப் போல அவற்றை உடனடியாக ஒப்படைக்க நமது அரசு மறுத்துவிட்டது. அரசு மருத்துவர்களின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு தகுதி மதிப்பெண் கட் ஆஃப் குறைக்கப்பட மாட்டாது என்ற திட்டவட்டமான உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இடங்கள் ஒப்படைக்கப்படும் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தது. புரிஞ்சா?
நம்ம மாணவர்கள் படித்து கட் ஆஃப் மார்க்கு வாங்கினாதான் இந்த கோட்டா அப்படிங்கிறத ஃபில் பண்ண முடியும். ஒருவேளை அதில் இன்னும் ஃபில் ஆகாத சீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளி மாநிலங்களை சார்ந்தவங்க கட் ஆஃபை குறைச்சி உள்ளக்க வந்துடுறாங்க. இது தப்பு. போன ஆட்சியில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, திமுக இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்க. ஆனால் எங்களால் அதை விட்டு கொடுக்க முடியாது. கட் ஆஃப் குறைக்காமல் நம்ம மாணவர்களை விட அதீத திறன் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் வந்து வேணால் படிச்சுக்கோங்க. திறன் இல்லாதவங்க ஏன் மாணவர்கள் என்னுடைய அரசாங்க மருத்துவர்களாக மாறுவதை எப்படி எங்களால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியுடன் அதை சட்ட போராட்டமாக எடுத்து இருக்கிறது தாவேகா. இப்போ சொல்லுங்க மக்கா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளையாக இந்த ட்வீட் வந்திருக்கு. அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன போடுவார்? ஐயோ, எத்தனை வருடங்களாக நாங்கள் பேணி பாதுகாத்து வைத்த இந்த மருத்துவ சீட்டை இப்படி ஐயோவாக 154 சீட்டை விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். சார், அது நாங்கள் விட்டு கொடுக்கல, நீங்கள் விட்டு கொடுத்ததை நாங்கள் மறுபடி போராடி மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா பதிலடி கொடுத்துருக்காங்க. இங்கே யார் பக்கம்? நீங்கள் உண்மை பக்கமா, இல்லை உண்மையாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யை பரப்பக்கூடிய பொய்யர்களின் பக்கமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் நான் பார்க்க போகிறேன். ஹேட்ஸ் ஆஃப். போன வீடியோவுக்கு நான் அமெரிக்காவிலேருந்து பார்க்குறேன், நான் ஒடிசாலேருந்து பார்க்குறேன், நான் சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறேன், நான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து பார்க்குறேன், நான் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பிற்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கும் தினசரி வீடியோ போடுறது மட்டும்தான் என்னால் செய்யக்கூடிய கைமாறாக இருக்க போகுது. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.